உதய்னாலே பாருங்க, உதய் கிருஷ்ணா என்ற உன்னிகிருஷ்ணன். ஆமாம், இந்த உதயனால கொஞ்சம் குழப்பம் வருது வர வர. நிறைய உதயம் இருக்குல்ல, அது உதைக்குதாமல. ஆமாம் ஆமாம், இப்போ தான் உதயகுமார் வந்துட்டு போனாரா, கொஞ்சம் குழப்பம். நீ வேற எதுவும் உதயம் நடிச்சிடாது. எங்கள் சங்கத்தலைவர் உதயகுமார் சொன்னேன், ஒரு கேங்கை வச்சுருக்காரு. எல்லாம் நிற்கிறானே. இல்லை இல்லை, அது கூட்டத்தை பார்த்தா அது ஒரு பயமாக இருக்குது, ஏதோ தொகுதி கேட்க போகிறீங்களோன்ட்டு. இப்போ அவங்க கேங்கு அங்கேயும் போயிட்டு இருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு. அது மாதிரி அண்ணனுக்கு உண்மையில் வந்த கூட்டம்லாம் அன்பான கூட்டம் தான், பார்க்க தெரிஞ்சு எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. முதல்ல இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான மேடை, சமத்துவ மேடைன்னா இதுதான் சமத்துவ மேடை. இது வந்து ஆன்மீகம், நாத்திகம், ஏடிஎம்கே, டிஎம்கே, அந்த வெங்கடேஸ்வரர் பிஜேபி. ஆமாம், இது பார்லிமெண்ட் தேர்தல் வருது இல்லை, விட்டு இங்கே கூட்டணி அமைச்சிடுவாங்க கூட இருக்கு. கூட்டணி கட்சி கிடைக்காம அங்கேயும் அலைஞ்சிக்கிருக்காங்க, இங்கே வச்சு அமைச்சிடலாம் கூட்டணியை. அந்தளவுக்கு எல்லா கட்சியும் இங்கே தான் இருக்குது. வெங்கடேஷ் சார் இங்கே கூட்டணி பேசி முடிச்சிருங்க. ஆமாம், இந்த ப்ரெஸ் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாண வளர்ச்சிமாங்க அடுத்த கட்டம். ஒரு விட்டுப்பட இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தயாரிப்பாளர் ஆவாங்க. அதுதான் இப்போ அப்படி இல்லை. இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி எல்லோரும் நடிகர் ஆகிட்டாங்க. ஆமாம், சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், கௌதம் அண்ணா இருக்கட்டும், நிறைய இயக்குனர்கள். ஆமாம், சரவண சுப்பையா இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் இருக்கார். ஆமாம் ஆமாம், சேரன், எல்லாருமே நிறைய பேர் இப்போ நடிகர் இயக்குனர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க. அது ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அது ஒரு சரியான ஒரு ட்ராவல். ஒரு நடிகரை விட்டு அடிச்சுட்டா அது மாதிரி ஒரு ஒரு என்னையும் முதல்ல நடிகராக்குறது நம்ம டைரக்டர் தான். நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு நன்றி கடனோ ஏதோ ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காம்பினேஷனில் ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார். நான் வந்து 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 2 படமும் ஹிட்டு, 4 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திருப்பதியில் இருக்கிறதா நம்ம எங்கே பார்த்தாலும் பேசுனாங்க. அதுமாதிரி அவர் நடிக்கிற படங்கள்னு என்னை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுறாரு, நான் டைரக்ஷன் கேமரா பின்னாடி இருக்கிறேன், நீங்கள் வாங்க நடிகன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திபன் சார் படம் திருப்பதி அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுக்கு இப்போ உண்மையை சொல்கிறேன். நான் உதவிக்கு நான் போய் அழைச்சிட்டு இருந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆமாம், அவனே ஏன் பவர் காட்டணும்ல. அப்போ நான் வந்து உங்களை நடிக்க வச்சு அங்கே வந்து நான் சொல்ல செய்யணும்ல. அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டும் இல்லை. வாய்ப்பு நடிக்க இயக்குனராக நடிக்க வச்சுருக்கேன். நிறைய லிஸ்ட் இருக்குது. நீங்கள் நடிகராக வெட்டி அடிச்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு சிரமமே இல்லை. ஆமாம், கால் ஷீட்டு வந்து டைட் ஆயிரும். ஆமாம், நிறைய சம்பாதிக்கலாம், சுகமாக இருக்கலாம். கொஞ்சம் கூடுதல் வந்துட்டா கேரான் கொடுப்பானுங்க. என்ன நிறைய வசதிலாம் இருக்குது. நடிகராக ஜெயிக்கணும். இப்போ நிறைய இயக்குனர்லாம் இப்போ இயக்குனராக ஜெயிச்சா கூட வந்து மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் கூட தொடர்ந்து கிட்டு கொடுக்குறோம். 5ஆவது படம் கொஞ்சமாக போச்சுன்னா அவங்க சரக்கு அவ்வளோதான்றாங்க. டாஸ்மாக் மாதிரி போச்சு. ஒரு இயக்குனர் வந்து ஒரு கூட சரியில்லைன்னா அவன் சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. எனக்கு டாஸ்மாக் சரக்கு தீராது, இங்கே நம்ம தான் சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. அந்த மாதிரி இயக்குனர்களாம் சேஃப்டியாக எல்லோரும் நடிகர் ஆயிடணும். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் பிஸி ஆகிட்டே இருப்பேன். ஆமாம், நிறைய படம் கமிட் ஆகிட்டு பிஸியாக இருக்கார். அங்கே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு, கோயம்புத்தூர் இருக்குங்கிறாரு, திருவண்ணாமலை இருக்குங்கிறாரு, அவுட்டர் சிட்டிக்காக போயிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு. அது மாதிரி பார்த்திபன் சாருக்கும் நடிகர் இயக்குனராக வெற்றியிடணும், நடிகராக வெற்றியிடணும். இந்த படம் வெற்றியின் மூலம் தயாரிப்பாளர்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும்.